விஜய் வீட்டில் தான் ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு, அப்போ பார்க்க போயிருந்தேன். அப்போ வந்து பேசிட்டு இருக்கும்போது, காஃபிலாம் சாப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது, நீங்கள் விஷ்ணு படத்துக்கு கொடுத்த சம்பளம் 3 லட்சம் அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னேன். அப்படின்னு ஞாபகப்படுத்தி சொல்லி பல விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து அந்த படத்தில் நடந்த சம்பவங்கள், இந்த மூணாரில் நடந்த சம்பவங்கள், இதெல்லாமே வந்து லைட்டாக சின்ன ஞாபகப்படுத்தி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து எதுவுமே இன்னைக்கு விஜய்க்கு ஞாபகம் இருக்குமா எனக்கு தெரியல. அவரே சொன்ன வார்த்தை. அதாவது வந்து அந்த நேரங்களில் விஜயும் எஸ் ஏ சந்திரசேகரும் பேச்சுவார்த்தை இல்லை, பேச மாட்டாங்கிறது வெளியில் யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் விஜய் ஞாபகம் வச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல. அவர் இப்போ என்னையே யாருன்னு கேட்பாரு, சொன்ன வார்த்தை. என்னையே நான் போனால் யாருன்னு கேட்பாரு, சொன்ன வார்த்தை. இது வந்து அவர் சொன்னார். ஸோ விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இது வந்து எப்படின்னா, ஏன் இப்படி சொல்கிறாரு பையனை பற்றி அப்படின்னு நான் நினச்சேன். அந்த ஸ்பாட்டில் நினச்சேன். வெளியில் கார் டிரைவ் பண்ணிட்டு வரும்போது எப்படி எஸ்சி சார் வந்து ஏன் இப்படி சொல்கிறார் விஜய் பற்றி நினச்சேன். ஸோ இப்போதான் தெரியுது, அவர் தகப்பனையும் அந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கிறார், தாயும் அந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கார். சொல்லுவேன் எல்லா மேடையிலையும் வந்து பிரச்சாரத்திலையும் சரி, எல்லாத்துலயும் சரி கூட உட்கார வச்சிருக்கல. ஆமா சார், வேற வழி இல்ல, கூட உட்கார வச்சுதானே ஆகணும். இப்போ வந்து எல்லாரும் கேட்கறாங்கல்ல, பொண்டாட்டி எங்கன்னு கேட்கறாங்க, பிள்ளை எங்கன்னு கேட்கறாங்க. ஸோ பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டு வர முடியாதோ என்னமோ நமக்கு தெரியல, அந்த அளவுக்கு பிரச்சனையா என்னன்னு நமக்கு தெரியல. என்னதான் நீங்க இருந்தாலும் தாயின் தகப்பண்ணும் போது அப்பா வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டீங்கன்னா அவங்க என்னதான் இருந்தாலும் சரண்டர் ஆயிடுவாங்க. ஒத்த பிள்ளை, ஒரே பிள்ளை, என்ன செய்ய முடியும். மேடையில் வந்து உட்காந்துருக்காங்க. மேடையில் வந்து உட்காந்துருக்கும் போது சில காணொலிகள்லாம் நீங்க பாருங்களேன். ஒரு காணொலி நான் பார்த்தேன், எஸ்எஸ்சி நிப்பாரு, அம்மாவை கட்டி பிடிச்சி அப்படி ஹக் பண்ணிட்டு அப்படி நடந்து போவார். எஸ்எஸ்சி கட்டிக்கிறதுக்காண்டி அப்படி அணைக்கிறதுக்காண்டி. சார், தாய்க்கும் அதே பாசம் தான், தகப்பனுக்கும் அதே பாசம் தான், புரியுதா உங்களுக்கு. அப்படி தகப்பன் அப்படி நிராகரிச்சுட்டு அப்படி போவார். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு.